எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ் சாம்பிளில் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இட் இஸ் இனிஷியலைஸ் வித் 10 and 20 இல்லையா. இந்த 10 and 20 வந்து இட் இஸ் அ காமன் ஃபார் த கிளாஸ் சாம்பிள். ஸோ இந்த கிளாஸ் சாம்பிளுக்கு வந்து இட்ஸ் அ காமன். ஸோ எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இது என்னவாயிரும், காமனாக இருக்கும். இந்த வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து காமனாக இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து இட் இஸ் அ ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அ ஸ்டாட்டிக் வேரியபிள்? ஸ்டாட்டிக் வேரியபிள் இஸ் தட் இஸ் நத்திங் பட் it is initialized once and then it will be used by all the objects of the same class. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இட் இஸ் அ காமன் மெமரி லொக்கேஷன் யூஸ் பண்ணிப்போம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த எஸ் தான் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி we can create any number of objects. என்னென்ன S1 S2 S3ன்னு கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த S1 S2 S3 எல்லாத்துக்குமே இட் இஸ் எ காமன். எது காமன்? கிளாஸ் வேரியபிள்ஸ் வந்து காமனாக இருக்கும், XY வந்து காமனாக இருக்கும். ஸோ கிளாஸோட நேம் என்னது, சாம்பிள். ஸோ சாம்பிள் டாட் எக்ஸ் அண்ட் சாம்பிள் டாட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக எடுத்துக்கும். இதுவே எஸ் டாட் எக்ஸ் அண்ட் இந்த எஸ் டாட் ஒய்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வேரியபிளாக எடுத்துக்கும். நல்லா டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளாக ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா சாம்பிள், அந்த சாம்பிள் டாட் எக்ஸ் அண்ட் சாம்பிள் டாட் ஒய்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ் டாட் எக்ஸ் அண்ட் இந்த எஸ் டாட் ஒய்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் ஆஸ் ஆர்டினரி வேரியபிள். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு செப்ரேட்டாக மெமரி அலோகேட் ஆகுது. ஸோ எப்போ கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ காமனாக மெமரி யூஸ் பண்ணிக்கும். சரி, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாட் எக்ஸ் எஸ் டாட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் டாட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக whenever you are going to declare the variable x and y it's available as a public variable. இந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குது, பப்ளிக் வேரியபிள்ஸாக இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். அதனால தான் டைரெக்டாக எப்படி கொடுத்துருக்காங்க, எஸ் டாட் எக்ஸும் எக்ஸ் டாட் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் வேரியபிளாக இருந்ததுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது இப்படி டைரெக்டாக. ஏதோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய் இண்டெண்டிங்க்கு அப்புறமா எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படிங்கிறது இண்டெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் இன்சைட் த மெயின் ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராமில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸுக்குள்ளே 2 வேரியபிள் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது எஸ் டாட் எக்ஸ்னா இட் டிஸ்பிளேஸ் த 10, எஸ் டாட் ஒய்னா இட் டிஸ்பிளேஸ் த 20. ஸோ அது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ எவ்வளோ என்ன டிஸ்பிளே பண்ணுது, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 13 சொல்லி பிரிண்ட் ஆகுது. சேம் ப்ரோக்ராமை நான் கம்பைலரில் ரன் பண்ணியிருக்கேன். அந்த ரன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. கிளாஸ் சாம்பிள் and then the followed by the x and y is indented properly and initialized with the 10 and 20 and then you are creating the variable or the object for the class sample of and then you are printing the value of the x and y and then you are printing the sum of the x and y using the object name s. So what is the output here? The output is 10, 20 and then the y equal to 30. Okay. Next we are going to see about the class methods. Class variables எப்படி access பண்ணணும்னு பார்த்தோம். Class variable எப்படி access பண்ணீங்க? That is using the object name and then followed by the dot operator. So class variables எல்லாமே public variables. Class methods வந்து ஆர்டினரியாக எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். பட் இட் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், செல்ஃப்னு இருக்கணும்.
ஸோ அந்த செல்ஃப் பேராமீட்டர்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த கரண்ட்டாக நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செல்ஃப். அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் செல்ஃப். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் எதுவும் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே தான். இதில் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புக்கில் வந்து ஸ்டூடெண்ட் டாட் மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே செல்ஃப் டாட் மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், எதுவும் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செல்ஃப்னு தான் கொடுக்கணும், கிளாஸ் நேம் கொடுக்கக்கூடாது. சரியா? அதனால் இங்கே நான் என்ன கொடுத்துருக்காங்க, செல்ஃப் டாட் மார்க் 1 அண்ட் தென் த மார்க் 2 கொடுத்துருக்கு. சரியா? ஸோ த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு கீழே வாட் ஆர் த வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்? 3 வேரியபிள்ஸ் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, 45, 91 அண்ட் 71. ஸோ அண்ட் தென் த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும். பார்த்துக்கோங்க, மார்க்கும் வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷனும் சேம் இண்டெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். இந்த டெஃபினிஷனும் அண்ட் இந்த மார்க்கும் சேம் இதில் இருக்கணும். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துடணும். பிகாஸ் இட்ஸ் நாட் இண்டெண்டிங். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இது வந்து இண்டென்ட் பண்ணக்கூடாது. இது வந்து மெயின் ப்ரோக்ராமில் இருக்கணும். இது வந்து ஃபுல்லாக இதிலிருந்து கிளாஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் க்ளோஸ் ஆகுது. சரியா? கிளாஸ் ஆரம்பித்து ஸ்டார்டிங் இங்கே பிளேஸ்லேருந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஸோ கிளாஸில் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 வேரியபிள்ஸ். அண்ட் அந்த டெஃபினிஷன் வந்து நேம் ஆஃப் த டெஃபினிஷன் வந்து ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப். ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக என்ன பேராமீட்டராக இருக்கணும், செல்ஃப்னு ஒரு பேராமீட்டர் இருக்கணும். இட் ரெஃபர்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணணும். சம் ஈக்குவல் டு டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, வி ஆர் ஆடிங் ஆல் த 3 மார்க்ஸ். அண்ட் தென் த average equal to sum by 3 and then we are printing the both the values inside the function itself. இல்லையா? ஃபங்க்ஷனுக்குள்ளேயே என்ன டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, சம்மையும் ஆவரேஜையும் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. and then the return statement. So when you are going to create the object s equal to student of for accessing the methods, என்ன மெத்தட் இங்கே இருக்குது, ப்ராசஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. இந்த ப்ராசஸ் ஆஃப் மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் ஃபாலோட் பை த டாட் அண்ட் தென் ப்ராசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இது என்ன எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க, ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எஸ்ஸோட ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுங்க செல்ஃப் அப்படிங்கிறது. ஸோ எஸ்ஸோடைய மார்க்ஸ் என்னென்ன மார்க்கு, 45, 91, 71 ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207 அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் டு 69 கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இட் ஷுட் பி இன்டெண்டட் ப்ராப்பர்லி இன்சைட் த கிளாஸோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் இருக்க ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூ ஹாவ் டு டிஃபைன் இட் கரெக்ட்லி. சரி, நம்ம கொடுக்கும்போது ரைட் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது இட் ஷுட் பி ப்ராப்பர்லி வித் த ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் எங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அதே பிளேஸில் தான் இந்த எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணணும். இன்டெண்டிங் தப்பாக இருந்தாலும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்லி when an object is created. அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ்வலாக இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
சரி, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, df and then the underscore init and then the underscore. இங்கே underscore வந்து 2 underscore கொடுக்கணும். And then the followed by the self, first parameter should be self and then followed by the any number of arguments. It is an optional one. If you want to pass arguments, you can pass, otherwise you can leave it. And then the followed by the statements. So example வந்து நான் W3 ஸ்கூல்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன எக்ஸாம்பிள், கிளாஸ் வந்து பர்சன், அதுக்கு கீழே வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. டெஃபினிஷன் கன்ஸ்ட்ரக்டரில் init of self and then the name, age, டோட்டலாக 3 parameters. ஸோ இந்த செல்ஃப் டாட் நேம் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோமோ, இங்கே என்ன ஆப்ஜெக்ட் நேம் என்ன p1 டாட் நேம் அண்ட் தென் p1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு நேம் அண்ட் ஏஜ்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். சரியா, இந்த ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் கொடுத்துருக்கோமோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் ஆஃப் self. So it's used to print the value of the name and the age. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் தெரியும் என்னென்னு. ஃபங்க்ஷன் வந்து நேமும் ஏஜும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து when you are going to create the objects, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிரும், எக்ஸிக்யூட். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்க, தட் இஸ் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகி ஜான் அண்ட் இந்த 36 வந்து இட் வில் பி பாஸ்டு டு எங்கே பாஸ் ஆகுது, பாஸ்டு டு த நேம் அண்ட் ஏஜ். சரியா, when you are going to create the objects, so it will initialize the p1 dot name equal to John and p1 dot age equal to 36ன்னு சொல்லி அசைன் பண்ணிவிட்டு when you are going to give the p1 dot my function of அப்படின்னு கொடுக்கும்போது it will print the values as John and 36. சரியா, ஸோ ஒன் மோர் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் சாம்பிளில் டெஃபினிஷன் init and then the self and number. Print statementல constructor of the sample class and then the self number equal to numனு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. and then the value என்ன வேல்யூ அப்படின்னு அதுலேயே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. சரியா, அந்த init of ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டெண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா s equal to sample of 10ல when you are going to create the constructor ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணல, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் தட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் ஸ்டோர்ஸ் த 10 in the number and then it will print the constructor of the class sample and then the value is 10ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், when you are going to create the object yes. சரியா, இந்த எஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணோன்னா it will assign a 10 into number and then it will print the value as a 10. Thank you students.